வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி என்பது உலக மீனவர் தினமாகும். இன்றைய தினம் நீங்களும் எதேச்சியாக கண்டோம். நல்லூர் திருவிழாவும் எதேச்சியாக கண்டு போட்டோ எடுத்து போட்டீங்க ஃபேஸ்புக்கில், அவ்வளவு ரெண்டிங். ஆனால் இன்றும் நாங்கள் இது நினைக்கவில்லை, இப்படி ஒன்று சம்பவம் ஒரு எதேச்சியான சம்பவம் நடைபெறும் நினைக்கவில்லை. உங்களை பார்த்தவுடன் நானும் நினைத்தேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் போடும்போது சொல்லுவாங்க பிளான் பண்ணி அரசாங்கம் கூப்பிட்டேன் தான் இந்தியோட உத்தரவு தேவைப்படும். இலவசமாகவே வந்து நீங்கள் இந்த கண்காட்சியை பார்க்கலாம். இன்று மீன் வாங்கியிருக்கிறார் பாருங்க இந்த அண்ணா. 12 லட்சம் 15 லட்சம் இந்த மீனோட விலை பாருங்க. 12-15 லட்சம் இந்த மீனோட விலை. விலை நான் பொய் சொல்லல, அங்கே பாருங்க விலை எழுதியே இருக்கு. 35, 30, 15 லட்சம் இந்த மீன்கள். பா எப்படி இருக்கு. இது வந்து முழுக்க மீன் தான் பாருங்க. முழுதாக அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தவில்லை. அதே மாதிரி எதிர்வரும் காலத்தில் இது வடமாகாணத்திலும் இவ்வாறான கண்காட்சிகளை ஏற்பாடு செய்வோம். சாப்பிட முடியுதில்லை. மீன் கம்பெனி இருக்கு. மீனில் வந்து நல்ல விதமாக சாப்பிடலாம். மறக்காம வாங்க, வந்தீங்கன்னா வந்து பாருங்க. ஆயிரம் அரை கிலோ 700 அரசியல் பழகாது. 560 அடித்தது 450 ரூபா. அதாவது லோட்டஸ் டவர் என்கின்ற மண்டபத்திலே மிகவும் பிரம்மாண்டமான இவ்விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, கொழும்பில் நிற்கிறோம். கொழும்பில் பாருங்கள், லோட்டஸ் டவர் எங்களோட தாமரை கோபுரத்து கீழே நிற்கிறோம். இங்கேன்னு வந்தனாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம், நாளைய தினம், நாளை மறுதினம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி. என்ன கண்காட்சின்னு பார்த்தீங்கன்னா கலர் மீன்களோட கண்காட்சி வந்து இங்கே நடைபெற போகுது. அதுதான் நான் பார்க்க வந்திருக்கிறேன். வித்தியாசமாக இருக்கும். இல்லை முதல் முறையாக வந்து இந்த மீன் கண்காட்சி, அது வந்து அலங்கார மீன்களோட கண்காட்சி வந்து நடைபெற போகுது. எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. இன்றைக்கு வந்து லோட்டஸ் டவர் சரிதானே, இது தாமரை கோபுரம்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், சீன அரசாங்கத்தால் இலங்கை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து இங்கே தான் வந்து இந்த நிகழ்வு நடைபெறுது. வாங்க உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். டவருக்கு அருகில் போக அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். இதுக்குள்ளே தான் நடைபெறுது. உள்ளுக்கு எவ்வளோ டிக்கெட்டுகள், என்ன டிக்கெட்டுன்ற எல்லா விவரங்களை நாங்கள் ஃபுல்லாக முழுமையாக தெரிஞ்சு கொள்வோம். மறக்காம அந்த காலையில் கருத்துக்களை தெரிவிங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு வந்திருக்கிறேன். ஓகே ரோடு. பிரம்மாண்டமான கண்காட்சி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவசம் தான். யாருக்குமே வந்து காசு இல்லை. இலவசமாகவே வந்து நீங்கள் இந்த கண்காட்சியை பார்க்கலாம். இன்று 21 தொடங்கி 22, 23 வரைக்கும். ஓகே, இது வந்து இந்த தாமரை கோபுரத்துக்கு மிக அருகாமையால் தான் இதுக்குள்ளே போகணுமா. அங்கே பாருங்கள், டெண்டுகள் எல்லாம் அடிச்சடிச்சு வச்சுருக்குறாங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த தாமரை கோபுரம் மேல் உச்சி வரைக்கும் போய் பார்க்கணுமெண்டா 500 ரூபா டிக்கெட் எடுத்து தான் போய் பார்க்கணும். இந்த கண்காட்சி பார்க்குறதுக்கு முற்றிலும் இலவசம் வந்தபடியால் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இதெல்லாம் வந்து பார்க்கலாமன்னு இல்லை. இதில் போட்டிருக்க பாருங்கள், கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சாளர் தான் வந்து இது செய்கிறாங்க. பாடசாலை விடுமுறையில் மகிழுங்கள், அக்வா பிளான்ட் ஸ்ரீலங்கா 2025 சர்வதேச கண்காட்சி. காலை 10 முதல் இரவு 10 மணி வரைக்கும் கொழும்பு தாமரை கோபுரத்தில் நடைபெறும். இப்போ இதுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். வாங்க போய் பார்ப்போம். அக்வா பிளான்ட் ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ 2025 இங்கிலீஷ்லேயும் கிடைக்காதான் சொல்லியிருக்கு. மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம். வாங்க இப்படி இந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிரம்மாண்டமான என்ஜின் போட்டிருக்காங்க. இலவசம்தான், டிக்கெட் எதுக்குமே இல்லை. வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. பிரம்மாண்டமான கட்டுகள் அமைச்சு தான் இதுக்குள்ள நடைபெறுது. என்ன நடைபெறுதுன்னு போய் பார்ப்போம். ஒன்றுக்கு என்ன எல்லாம் மருங்கூடாதான் இருக்கு. இங்கே தான் ஒரு கலர் மீன்கள் இருக்குது. இப்படி பாருங்கள். ஐயோ, வந்ததுமே மலைப்பாம்பை கையில் வச்சு பண்ணிக்கிறார். சாரி, மலைப்பாம்பு வந்து ஐயோ மலைப்பாம்பு வச்சுருக்கிறார் கையில். அதெல்லாம் நாங்கள் போட்டு நாகப்பாம்பையே பிடிச்சி விளையாடி இருக்கிறோம். ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் மீன்கள் இருக்குது.
ஆஹா இவளுக்கெல்லாம் மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய தொட்டியல் அமைச்சு தான் இதில் வச்சுருக்குறாங்க. லாப்ஸ்டார் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் உயிரோடே இருக்குது. ஓகே இப்படியே சுற்றி பார்க்கணும். இது பாருங்கள் இது என்ன நண்டு எல்லாத்தையும் உடைச்சி அப்படியே நண்டுண்ட கோதுக்கியே வச்சுருக்குறாங்க பாருங்கள். இறால் வேணுமெண்டா வேணே சமைச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் இதான் வந்து அதிர்ஷ்டத்துக்கு வளர்க்குற மீன்கள். அதிர்ஷ்டத்துக்கு வளர்க்குற மீன்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நாட் ஃபார் ஷேலாம், இது வந்து ஷேலுக்கு இல்லையாம். இப்படி நிறைய வச்சுருக்குறாங்க. ஓ சாரி இது பாருங்க அழகழகான மீன்கள் எல்லாம் இருக்கா. இங்கே பாருங்க இந்த மீனை பாருங்க அம்மா கலராக சும்மா மின்னுத எப்படி இருக்குன்ற பார்த்து சொல்லுங்க மறக்காம. ஜோடி கீது ஐயா மேக ஜோடி கீது இது வந்து 250 ரூபா பாருங்க. இங்கே மேக மேக நாம கோல்டன் பீஸ் கோல்டன் பீஸ் ஹைஜீனிக் அம்ஜாங்க. இது வந்து 2500 ரூபா வரும். தேங்க்யூ மேக்கி அட அது சுதுப்பாட்டை கேட்டீங்கன்னு ஜோடு வெள்ளை மீனெல்லாம் 2000 தான் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். வீடியோ எடுக்கிறதுக்காக சொல்லியிருந்தார் 2000 ஜோடு வண்டெல்லாம் சொல்லியிருந்தார். ஜோடு வண்டு சொன்னால் சோடியன் அர்த்தம். இங்கே பாருங்க நிறைய மீனுகள். ஓகே தானே. இந்த லாப்ஸ்டார் எல்லாமே வந்து உயிரோட வச்சுருக்காங்க. இது வந்து செத்த கோது கனவா கோது. எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தில் இப்படி வர்ற வந்து கடலட்டை எல்லாம் அப்படியே நல்லா எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்தையும் காய வச்சு கொண்டு வந்துருக்குறாங்க. ஒவ்வொரு மீன்கள் ஆமாடி என்ன விதமாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த மீனை பாருங்க. ஆஹா வித்தியாசமாக இருக்குது. இங்கே இது ஒரே மீன் தான், எல்லாம் கலர் மீன்கள் வேறு லெவலில் இருக்குது. பார்க்க நல்ல அழகாகத்தான் இருக்குது. உங்களுக்கு வேணுமானா வேண்டலாம். சிலதுகள் வந்து விற்பனைக்கு இல்லை, சிலதுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வந்த மண்டா இந்தியாவில் நல்ல ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்குது பாருங்கள். ஆஹா இங்கே பாருங்கள் அப்படியே மீன்களை பார்த்துட்டு வந்தோம்னா இங்கே நல்ல சுட ரோல்ஸ். ஆஹா இங்கே பாருங்க 250 275. ஃபிஷ் ரோல் வந்து 100 ரூபா. நாசிக் ரோல் ரைஸ் வந்து 900. மீன் சம்பந்தமான முழு உணவுப் பொருட்களும் இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பப் இருக்குது. இந்த பப் கேக் வந்து ரொம்ப ஃபேமஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கடல் மீன்கள் வந்து வச்சுருக்காங்க. அப்படிஞ்சால மீன்கள் அதே மீன்களை இங்கால வந்து பொறிச்சு வச்சுருக்குறானுங்க. ஆஹா எவ்வளோ பெரிய ராலண்டு பாருங்க. U5 8000 ரூபா இந்த ராலண்ட விலை. 8000. லாப்ஸ்டார் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ராலண்டு பாருங்க. அப்பா கடல் ரால். நாங்கள் என்னென்ன இதுக்கண்டு பார்த்துட்டு சாப்பிடுவோம். இந்தியாவில் அப்படியே சாப்பாடு கிடையாது பார்த்தீங்களா. இந்தியாவில் வந்து ரைஸுகள் இதெல்லாம் இருக்குது. எனக்கு நானும் சாப்பிடையில தான் சாப்பிடணும். இங்கே பாருங்கள் ராலில் பொறிச்சு வச்சுருக்குறாங்க. அது மேக்கியது එකයි මේක මේ ඔක්කොම කීයද මේක එකයි මෙතන එකයි කීයද
එකක් කී? එකක්. මේ දෙකම 600යි. මේක ඔක්කොම කී? ඔක්කොම කීයක් ගන්නේ? චුට්ටක් දෙනවද? fish and chips එක 600යි මේකෙන් இதை இல்லாமல் வந்து இதில் 2 எடுத்து 600 ரூபாவாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்க்க ஆசையாக இருக்குது. பரவாயில்ல, ரைஸ் முட்டை ரைஸும் இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. சாப்பிடுவோம் என்ன இங்கே எல்லாம் சாப்பாடு செய்கிறதுக்காக நான் அவிச்சது பொரிச்சது அப்படியே வச்சுருக்குறாங்க. இது நல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். காலையில் இன்னும் சாப்பிடல, ஒரு சாப்பிடுவாங்க அப்படி இருக்கு. අය මේක දුන්නේ දැන් මේ වගේ කීයද? මේ වගේ මේක දුන්නේ? මේකද? ඔව්. මේක 600යි. இது തന്നെ. இங்கே வேணும். இது ஐஸ்கிரீமுக்குள்ள ராலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் ஓகே சாப்பிடுவோம். வேண்டிட்டு நான் எவ்வளோ விலைன்னு சொல்கிறேன். பா இங்கே பாருங்க, இப்போ வந்து பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக வந்து எங்களுக்கு அந்த என்ன சொல்கிற பேப்பர் பேக்கில் தராங்க. இதுக்குள்ளே தான் இருக்குது நாங்கள் வாங்கினது. ரெண்டு விதமான சோஸ் தந்துருக்காங்க. அதோட இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தந்துருக்காங்க. இவ்வளோ வந்து 600 ரூபா. சரி தானே, சாப்பிடுவா அப்படி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. முழுக்க மீன் பாருங்க, அந்த முழுக்க மீன். தொட்டு சாப்பிட்றதுக்கு சோஸ் மைனஸ் தந்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த கண்காட்சி பார்க்குறதுக்கு இலவச மண்ட வழியால் பரவாயில்ல, வந்து பார்க்கலாம் நீங்கள். இது வந்து முழுக்க முழுக்க மீன் தான் பாருங்க. முழுக்க முழுக்க மீனில் செஞ்சுருக்காங்க. உண்மையில நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றேன் சாப்பிட முடியுதில்லை. நல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் மீனை பாருங்கள். இப்படி அழகான மீன் பாருங்கள். இதெல்லாம் அந்த வாஸ்து மீன்கள், அழகுக்கு வளர்க்குறது. அப்பா, தாமரை கோபுரத்துக்கு அருகிலேயே இந்த லேக் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள். நல்ல க்ளீனாக இருக்குது, சூப்பர் க்ளீனாக இருக்குது பாருங்கள். எந்த வித அழுக்கும் இல்லாமல் நல்ல க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. குழுமண்டு அழகாக பாருங்கள். ஒரு போத்தல் தண்ணி வந்து 1/2 லிட்டர் 70 ரூபா, 1 லிட்டர் 100 ரூபா, 1.5 லிட்டர் 130 ரூபா விற்க சொல்லி தான் அரசாங்கத்தாலேயே சட்டம் இருக்குது. இங்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கேட்டால் 350 ரூபா. இப்படி தான் இங்கே பாருங்க லோட்டஸ் டவரை. இப்போ இதுக்குள்ளே ஒன்று பார்த்துட்டு இனி அடுத்தது என்ன மட்டும் பார்க்க போகிறோம். சரி தானே. இப்போ மீன் பார்த்துறாங்க, கொஞ்சம் தான் பார்த்துட்டு சாப்பிட வந்து தானே இப்போ சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து அடுத்ததாக என்ன மீன்களுக்கு சம்மந்தமான இன்னதுகள் எது இருக்கான்றதெல்லாம் போய் பார்ப்போம். நிறைய வச்சுருக்குறாங்க. எதால் போகிறது, இந்த பக்கத்தால் போகும் வாங்க. இப்படி போயிட்டு பார்ப்போம். நிறைய இது கிட்டத்தட்ட ஒரு 200 கூடாரங்களுக்கு மேலே வந்து அமைச்சு தான் இந்த கண்காட்சியை செய்கிறாங்க. சிறுவர்கள் வந்தால் சிறுவர்கள் வந்து விளையாட்டுக்கான இதுகளும் வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்க. ஓ சாரி, இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் பான் மீன் கறி, இறாலுகள், நண்டுகள், இவ்வளோ சமையல் செஞ்சு உடனே கொடுக்குறோம். எல்லாம் ஒரே வாசமாக இருக்குது. ஒரே இறால் நண்டு கனவாக வாசமாகவே இருக்குது. இங்கே ஜூஸ், சன்குயிக் ஜூஸ் வந்து சுற்றி கொண்டிருக்கு. சன்குயிக் எவ்வளோ நான் கீதை මේක 150 ආ දැක්කද මැංගෝද
ඒකත් 150යි ඔරෙන්ජ් CI orange එක දෙන්න சன் குயிக் வந்திருக்கிறாங்க orange ஜூஸ் வந்து 100 ரூபா நல்லா இருக்குது என்ன சன் குயிக் தானே நல்லா போட்டுக்காங்க இங்கே பாருங்க இங்கே இல்லை சமைச்சு தான் உயிருள்ள மீன்களை விட உயிரில்லாத மீன்கள்லாம் நிறைய சட்டிகளை வருது இந்தியாவில் சூசின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஜப்பான் உணவுகள் ஜப்பான் சீன உணவுகள் எல்லாம் வச்சுக்காங்க இந்த ஜூஷின்னு சொல்லுவாங்க சீன உணவு அது இந்த விலையிலெல்லாம் காட்டிக்க உங்களுக்கு இங்கே உயிருள்ள மீன்கள் இருக்கிறத விட உயிரில்லாத மீன்களை கூட சமைச்சு நல்லா வியாபாரம் செய்கிறாங்க நினைக்கிறேன் ஓகே நல்லா இருக்குது மறக்காமல் கொழும்புல இருக்கிற நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இலவசம் தானே உங்களுக்கு இதால் மீன்டின் ஒரு மீன்டின் கம்பெனியும் வந்திருக்கிறேன் பாருங்க என்ன விலையை ரெண்டு போய் பார்ப்போம் ஒரு மீன்டின் கம்பெனியும் வந்திருக்காங்க இந்தியாவில் ஒன்று இருக்குது நிறைய மீன்டின் கம்பெனி இருக்குது பாருங்க ஃப்ரீ தானே ஃப்ரீ இல்லையா ஆமாம் எல்லாம் காசு தான் பாருங்க எங்கே மேட் இன் ஸ்ரீலங்கா இது வந்து இலங்கையில் உற்பத்தியாகிற மீன் டின்னுகள் பார்ப்போம் பாருங்க என்ன விலையண்டு பார்ப்போம் 650 ரூபா வரும் டிஸ்கவுண்ட் தேனா அதாவது என்ன மேக இது வந்து பாருங்க 650 ரூபா விற்கிறது ஆர்சி ஹெட்டேன்னா 460 ரூபா மேக ரெட்டை விற்பனை ரைட்டு இது வந்து வெளிநாட்டு மீனை எடுத்து தான் அவங்க மீன் செய்கிறாங்க பாருங்கள் நிறைய மீன் இருக்குது 1 2 ஓகே சார் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க ஒன்று வந்து பாருங்கள் ஓகே தேங்க்யூ இதுதான் அந்த கம்பெனி சீபோர்ட் ப்ரைவேட் லிமிடெட் ஓகே அட இதான் இந்தியாவில் ஒரே மீன்டின் கம்பெனியாக கிடக்கு எவ்வளோ மீனின் கம்பெனி இந்தியாவில் மேலே மாதிரி அடிக்க வச்சுக்காங்க மீன்டின் கீதை ஐயமைங்க குன்சியமனா இது வந்து 350 ரூபா பாருங்கள் 350 ரூபா கொடுக்குறாங்க பெரிய மீன்டின் அடித்த விலை 560 ஷாம்பிள் தீனா ஷாம்பிள்ண்ணே ஷாம்பிள் இல்லையா இல்லைடா 350 ரூபா கொடுக்குறாங்க ஓகே இந்தியாவில் ஒரே மீன்டின் கம்பெனி தான் இது வாங்க இந்தியாவிலும் எல்லாரும் மீன்டின் தான் மேக අඩු ප්‍රයිස් තමයි දැන් සේම් ප්‍රයිස් අපි දාද ඩිස්කවුන්ට් ප්‍රයිස් එකක් දෙනවා මොනම කීයද දෙන්නේ ඔක දෙනවා 450ක් දෙනවා 560 අடிச்சது 450 ரூபா ஷாம்பு මේක රටේ වන්න ප්‍රොඩක්ට් එක නැත්නම් අපි ලෝකල් ලෝකල් අපි මෙහි all island අපේ distribution network එකක් තියෙනවා சரி தேங்க்யூ பார்த்தீங்களா இந்த மீன்டின்கள்னா நிறைய மீன்கள் இருக்குது நான் இங்கே வந்தபடியாக தான் பார்க்குறேன் இவ்வளோ மீன்டின்களே இவ்வளோ இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க இது அடுத்தது டிஸ்பிளேக்கு மட்டுமா இல்லை இவ்வளோ மீன்டின் கம்பெனி இருக்குது பாருங்கள் இலங்கையில் இவ்வளோ மீன்டின் கம்பெனி இருக்குன்றது எனக்கு இந்த தந்துடும் இங்கே பாருங்க இங்கே அடுத்த மீன்டின் ஆஹா டூனா பீஸ் மீன்டின் இருக்குது இங்கே வரும் இந்தியாவில் மீன்டின் கம்பெனி தான் இதில் எல்லாம் என்ன ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100-150 ரூபா அந்த அளவில் வந்து குறைச்சி தான் கொடுக்குறாங்க ஓகே நிறைய மீன்டின் கம்பெனியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மீன் தான் கொஞ்சம் உயிருள்ள மீன்களை கொஞ்சமாக தான் பார்த்தேன் வேறு எங்கேயும் இருக்கோ தெரியல ஆனால் உயிருள்ள மீன்கள் அவ்வளோவா இல்லை மீன்டின் கம்பெனி இருக்குது மீனில் வந்து நல்ல விதமாக சாப்பிட்லாம் மறக்காமல் வாங்க வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் என்ன சொல்கிறது
இலவசமாக தான் செய்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே ரோடு இந்த கம்பெனி எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மீன் வந்து விற்பனைக்கு இல்லையாமல் கிட்டத்தட்ட இந்த மீன் விலை வந்து 1 லட்சத்துக்கிட்ட ஆகுமா. இவங்க யாருன்னு சொன்னால், இந்த பாருங்கள், நீங்கள் ஒரு கம்பெனி இல்லாட்டி ஒரு இது செய்ய போகிறீங்க ஒரு அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு இந்த மாத அடிப்படையில் வந்து இப்படி இந்த தொட்டியோடைய இந்த மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்களாம். பாருங்கள், இந்த இதான் அந்த கம்பெனி உள்ளுக்கும் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படியான செட்டப்புகள் எல்லாமே கொண்டு வந்து இந்த மாத கணக்கில் உங்களுக்கான இது செஞ்சு தருவாங்களாம். இங்கே பாருங்க. வாவ், நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தில் தான் வந்து உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, ஆனால் கடலை கீழே எவ்வளோ சொர்க்கம் இருக்குன்றது இதுகளை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியும். பாருங்கள் அப்படி அழகு. சிவப்பு ஒரு ஆள் பார்த்துருக்குறீங்களா? செம்ம அழகாக இருக்குது தெரியுமா? அப்படி ஒரு அழகு. அண்ணன் பழக வேறு லெவலில் இருக்குது. நல்ல அழகாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. மறக்காமல் வாங்க. என்னப்பா இந்த மீன் தொட்டி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு க்ளீனாக சூப்பராக அந்த பவள பாறைகளோட அப்பா வேறு லெவலில் இருக்குது. எப்படி செம்மையாக இருக்குது. வாவ். இன்று சர்வதேச மீனவர் தினமாகும். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி என்பது உலக மீனவர் தினமாகும். அப்போ அந்த மீனவர் தினத்திலே உண்மையிலே நாங்கள் எங்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய அமைச்சும் தீர்மானித்தோம், இம்முறை இந்த சர்வதேச மீனவர் தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு. இப்போ சிறப்பாக கொண்டாடுவதென்றால் சிறப்பானதொரு கண்காட்சியை நடாத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தான் நாங்கள் இதை தீர்மானித்தோம். அப்போ அந்த 2 மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது ஒரு குறுகிய காலம். அப்போ அந்த குறுகிய காலத்தில் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சியை எங்களால் செய்ய முடியுமாக வேண்டி இருக்கின்றது. அப்போ இந்த கண்காட்சிக்கு உதவியவர்கள், அனுசரணையாளர்கள் அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்திலிருந்து ஒரு நயா பைசா கூட எங்களுக்கு ஆன நிதி மூலங்கள் கிடையாது. எங்களுக்கு எல்லோருமே அனுசரணையாளர்கள் தான் எங்களுடைய நிதி மூலங்கள். அந்த வகையில் இந்த பிரம்மாண்டமான இந்த மண்டபத்திலே, அதாவது லோட்டஸ் டவர் என்கின்ற மண்டபத்திலே மிகவும் பிரம்மாண்டமான இவ்விழா இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த கண்காட்சியின் போது நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவுமல்ல, எமது இலங்கை என்பது ஒரு அழகிய தீவு. அப்போ அந்த அழகிய தீவை சூழ 200 மைல் விசாலமான கடல் பரப்பு இருக்கின்றது. அப்போ அந்த கடல் பரப்பு என்பது எங்களுடைய நிலப்பரப்பை விட 8 மடங்கு கடல் பரப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அப்போ அந்த கடல் பரப்பிலே எங்களுக்கு மீன் வளங்களா அல்லது ஏனைய வளங்களா நிறையவே இருக்கின்றது. இவைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை என்கின்ற நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அலங்கார மீன் வளர்ப்பு என்பது இன்றைக்கு உலகத்தில் பெரிய புகழ்பெற்ற ஒரு விற்பனை மையமாக மாறி இருக்கின்றது, விற்பனை சந்தையாக மாறி இருக்கின்றது. அப்போ அந்த சந்தைக்கு பிரவேசிப்பதற்கு எங்களால் முடியாது இருக்கின்றது. அப்போ அதன் காரணமாகவும் இன்றைக்கு அலங்கார மீன்கள் எடுத்துக்கொண்டால் சரி, கடல் மீன்கள் எடுத்துக்கொண்டால் சரி, குளத்து மீன்கள் எடுத்துக்கொண்டால் சரி, எல்லா மீன் வகைகளையும் கண்காட்சியின் மூலமாக எமது நாட்டு மக்களுக்கு காட்டுவதற்கும், அதன் மூலமாக எங்களுடைய நாடு என்பது இவ்வளவு அழகான நாடு என்பது, அழகான மீன் வளங்கள், அழகான கடல் பரப்பு உள்ள நாடு என்பதை மக்களுக்கு காட்ட வேண்டும். அதன் மூலமாக இந்த கடல் வளத்தையும் இந்த குல வளத்தையும் அனைத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கடலில் மீன்பிடிக்கின்ற மீனவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பில்லை. பாதுகாப்பில்லாததன் காரணமாக அவர்களுக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை இன்றைக்கு காலையில் நாங்கள் அறிமுகமாக்கி வச்சிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல,
அவசர அதாவது விபத்துகளின் பொழுது அவர்களுக்கான காப்புறுதி கிடையாது. அதனால் காப்புறுதி திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதே போன்று ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு இலங்கையை சூழ வாழுகின்ற கடல் பிரதேசங்களை நோக்கி வாழுகின்ற மக்கள் என்பவர்கள் மிகவும் பின்தங்கிய மக்கள், வறுமையில் வாடுகின்ற மக்கள். அப்போ அந்த வறுமை நிலையில் இருந்து, அந்த பின்தங்கிய நிலையில் இருந்து அவர்களை மேலே உயர்த்துவதற்கான நடவடிக்கையின் ஒரு அங்கமாகவே நாங்கள் இந்த எங்களுடைய 2025ஆம் ஆண்டுக்கான இந்த சர்வதேச மீனவர் தினத்தை முன்னிட்டு இந்த கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இன்றைய தினம் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு எமது அரசாங்கத்தால் இந்த வளர்ப்பு மீன்கள், அழகு சாதன மீன்களுக்கான கண்காட்சி நடைபெறுகிறது. அதே நேரம் இன்றைய தினம் நீங்களும் எதேர்ச்சியாக கண்டோம், நல்லூர் திருவிழாவும் எதேர்ச்சியாக கண்டு போட்டோ எடுத்து போட்டீங்கள். ஃபேஸ்புக்கில் அவ்வளவு ரெண்டிங். ஆனால் இன்றும் நாங்கள் இது நினைக்கவில்லை, இப்படி ஒன்று சம்பவம் ஒரு எதிர்ச்சியான சம்பவம் நடைபெறும் என்று நினைக்கவில்லை. உங்களை பார்த்தவுடன் நானும் நினைத்தேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் போடும்போது சொல்லுவாங்க பிளான் பண்ணி அரசாங்கம் கூப்பிட்டேன் தான். இந்தியோட உத்தரவு தேவைப்படும் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களோட மனசுக்கு தெரியும் எதிர்ச்சியாக சந்திச்சது. ஏனென்றால் கடத்தொழில் அமைச்சர் 10 மணிக்கு இந்த நிகழ்வை திறந்து வைத்து விட்டு இன்று இதுவரை வரைக்கும் எல்லா கண்காட்சி நிலையங்களுக்கும் சென்று எல்லா இடமும் அவதானித்து பூரணமாக அவதானித்து செல்கிறார், அனுபவத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறார். இந்த நிகழ்வானது அரசாங்கத்தின் 1% நிதி கூட பயன்படுத்தவில்லை. நீங்கள் வந்தவுடன் நேற்றிருப்பீங்க இது அரசாங்கத்தின் நிதி என்று நேற்றிருப்பீர்கள். அரசாங்கத்தின் ஒரு நிதி கூட பங்கு பெற்றாமல் மக்களின் பங்குகளால் மக்களின் ஒத்துழைப்புடன் இந்த ஒன்றிணைத்தது. ஏனென்றால் இந்த ஒன்றிணைக்கும் போது பல இடங்களில் இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கான ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்வார்கள், ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் மூலமாக இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. அதே நேரம் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு இனவாத ரீதியில் பலர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனவாத ரீதியில் தான் அரசியலை முன்னெடுக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் சீனா என்பது எவ்வாறு பொருளாதார ரீதியில் போட்டி போடுகிறது உலகத்துடன். நாங்களும் நினைக்கிறோம் இனவாதத்தை விட்டு நாங்கள் தமிழ் சிங்களவர்கள் அனைவரும் பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டும், பொருளாதார ரீதியில் போட்டி போட வேண்டும். அதற்கான ஒரு களத்தை நாங்கள் எதிர்காலத்தில் உருவாக்குவோம். இந்த இனவாதத்தை விட்டு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்று உங்களுக்கு தெரியும் இங்கே வந்திருக்கும் போது பல சிங்களவர்கள் எவ்வாறு முன்னேறுகிறார்கள் என்று. நாங்கள் நினைக்கின்றோம் தமிழர்களும் இவ்வாறு பொருளாதார ரீதியில் முன்னேறணும், பொருளாதார ரீதியில் போட்டி போடணும். இனவாதத்தை விட்டு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான எமது அரசாங்கத்தான பூரணமான ஒத்துழைப்பை தமிழ் மக்களுக்கு தருவோம். எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நிகழ்வை யாழ்ப்பாணத்திலும் ஏற்பாடு செய்து அதற்கான ஒரு சந்தையை ஏற்படுத்தி செய்து இன்று உங்களுக்கு ஒன்றை கூறுகிறேன். நமது அரசாங்கத்தால் இந்த நன்னீர் மீன் வளர்ப்புக்கு நிதி வழங்குகிறோம். வடமாகாணத்தில் சாவாய்ச்சியில் ஒரு ப்ராஜெக்ட் தந்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு 50 லட்சம் நிதி என்ற அரவாசி நிதியை கவர்மெண்ட் கொடுக்கறது தீர்மானிச்சிருக்கோம். ஏனென்றால் இந்த வளர்ப்பு மீன்களையும் பொருளாதார ரீதியில் பயன்படுத்துவதற்கு உலக சந்தைக்கு இந்த ஆண்டு கண்காட்சியானது இலங்கையில் சேர்ந்தவர்களால் ஏற்பாடு செய்கிறது. அடுத்த ஆண்டு ஒரு உலக சந்தைக்கு போவதற்கான ஒரு கள ஆய்வுகள் நடைபெற்று உலக சந்தைக்கு போட்டி போடக்கூடிய ஒரு அழகு சாதன மீன்களை இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலை ஒன்று ஏற்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அதற்கு வெளிநாட்டில் இருக்கும் புலம்பெயர் தேச உறவுகளும் அனுபவங்களுக்கு எமது நாட்டின் முதலிடத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியில் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை எதிர்வரும் காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த கண்காட்சியானது அனைத்து மக்களிடையே ஒத்துழைப்புடன் முழுதாக அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தவில்லை. அதே மாதிரி எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான இனங்கண்டு வடமாகாணத்திலும் இவ்வாறான கண்காட்சிகளை ஏற்பாடு செய்வோம். முதல் முறையாக நன்னீர் மீன்பிடி கண்காட்சி நாங்கள் வடமாகாணத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம், உங்களுக்கு தெரியும். அதே போல் எதிர்வரும் காலத்தில் இந்த நன்னீர் மீன்பிடி கண்காட்சி மாதிரி அழகு சாதன மீன்பிடி கண்காட்சிகளையும் உருவாக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரம் பல தொழில்துறைகள் சுற்றுலா வலயங்களை வடமாகாணத்தில் இனங்கண்டிருக்கிறோம். இவ்வாறான சுற்றுலா மையங்களை இனங்கண்டு இந்த வடமாகாணத்தில் தொழில் சார்ந்து அதே நேரம் இனவாதத்தை கையில் எடுத்து போராடுவதற்கு பதிலாக பொருளாதார ரீதியில் போராட்டத்தை ஏற்படுத்துவது, பொருளாதார ரீதியில் ஒரு போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் திடமாக எமது மக்களை அணிதிரட்டி பொருளாதார ரீதியில் எமது பிரதேசத்தை முன்னேற்றுவோம் என்ற பொருளாதாரத்தை முன்னேற்றும் போதுதான் அவர்களின் இருப்பு என்பது இருக்கும். வடமாகாணத்தில் எதிர்வருங்காலத்தில் பாரிய அபிவிருத்தி, சுற்றுலா வலயங்கள், கைத்தொழில் வலயங்கள் உதயமாவதற்கு இருக்கிறதுக்கு அதுக்கான இடங்கள் இனங்கண்டிருக்கும். ஒரு வருஷமாக அதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிப்போம் குறிக்கொள்கிறோம்.
பாருங்க 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சமா இங்கே பாருங்க இதுக்குள்ள நிற்கிற மீன் எல்லாம் 12 லட்சம் 15 லட்சம் இந்த மீனோட விலையை பாருங்க 15 லட்சம் இந்த மீனோட விலை. ஆமாட்டா சார் பாருங்க இதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மீன் 35 லட்சம் 30 லட்சம் 15 லட்சம். இங்கே பார்த்தீங்களா வா மேடம் இந்த மீன்களின் வயசு வந்து கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் இருக்கும் பாருங்கள். விலை நான் பொய் சொல்லல, அங்கே பாருங்க விலை எழுதியே இருக்குது 35 30 15 லட்சம் இந்த மீன்கள். வா எப்படி இருக்குது. ஓகே உறவுகளே, வந்ததுக்கு உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமாக வந்து இப்படியான நிகழ்வுகளை வைக்கல வந்து இலவசமாக வைக்கணும். இலவசமாக வைக்கல அந்த கொடுக்குற என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 200 500 வந்து நாங்கள் சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு இன்றைக்கு வந்து ஒரு 600 தான் முடிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சாப்பிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கண்காட்சி செம்மையாக இருந்தது. என்னென்னு சொன்னால் இருந்தது. இப்போ வந்துட்டேன் கனகாலம் தாமரை கோபுரத்துக்கு மேலே போய் தாமரை கோபுரத்தை நாங்கள் ஒரு போய் பார்ப்போம். என்ன ஒரே கருப்பாக இருக்குது. ஓகே உறவுகளே, அப்போ இந்த கண்காட்சி வந்து உண்மையிலே எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ரீ தான். இந்த தாமரை கோபுரத்துக்கு பக்கத்துலேயே நடைபெறுது. நீங்கள் எல்லோரும் வேணுமெண்டா வந்துருக்கா பாருங்கள். இந்த இருக்குது தாமரை கோபுரம். அப்போ கண்ணால் நான் இந்த தாமரை கோபுரம் பார்த்து தாமரை கோபுரத்தை வந்துட்டான்னு ஒருக்கா பார்த்துட்டு போக இருக்கிறேன். தாமரை கோபுரம் பார்க்குறதுக்கு 500 டிக்கெட் எடுத்து தான் நாங்கள் தாமரை கோபுரம் பார்க்கணும். முன்னுக்கு போய்ட்டு 500 டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். இந்த கண்காட்சி நான் இந்த காட்டின வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலேயே ஒரு நல்லா இருந்தது எனக்கு. ஓகே உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் தாமரை கோபுரம் பார்க்க போகிறோம். அதை நாங்கள் அடுத்த காணொலியில் பார்ப்போம்.